மாணவர்களே, உங்களுக்காக இலவச மடிக்கணினி திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் மடிக்கணினியில் எம்எஸ் ஆஃபீஸ் ஆக்டிவேஷன் செய்வதற்கான ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஸ்கூலிலிருந்து உங்கள் பள்ளியிலிருந்து உங்களுக்கு வழங்கியிருப்பார்கள். அதை வைத்து நீங்கள் உங்களது மடிக்கணினியில் எம்எஸ் ஆஃபீஸ் M365 ஆக்டிவேஷன் செய்வதற்கான முறைகளை இப்போது நாங்கள் உனக்கு கூறுகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்கள் லேப்டாப்பை ஆன் செய்து கொள்ளவும். ரெண்டாவது, உங்களுடைய லேப்டாப்பில் இன்டர்நெட் கனெக்ட் செய்யவும். மூன்றாவது, இதுதான் முக்கியமானது, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி ஸ்கூலிலேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, உங்கள் பள்ளியிலேருந்து கொடுப்பாங்க. பாஸ்வேர்டு அதோடு சேர்த்து கொடுப்பாங்க. அது பேர் இப்போ டிஎஸ்சி பிஒய், 5 digit நம்பர் அண்டு டிஎஸ்சி பிஒய் ஆன் மைக்ரோசாஃப்ட்.com. இது அனைத்து எழுத்துக்களும் கேபிட்டல் லெட்டரில் தான் நீங்கள் டைப் செய்ய வேண்டும். கேட்டுங்களா? இது பண்ணி முடித்தவுடன் இது எப்படி நம்ம ஆக்டிவேஷன் செய்வதற்கான முறைகளை கேட்கணும். முதலில் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை உங்கள் ஸ்கூலில் தரவில்லை என்றாலும் நீங்கள் கேட்டு வாங்கி கொள்ளவும். இரண்டாவதாக, உங்கள் மடிக்கணினியில் எனி எம்எஸ் ஆஃபீஸ் அப்ளிகேஷன், வேர்ட், எக்ஸல், அவுட்லுக், பவர் பாயிண்ட் ஏதாவது ஒன்றை நீங்கள் ஓப்பன் செய்தால் அதில் லாகின் டயத்திலேயும் உங்களுக்கு ஒரு சைனப் கேட்கும், சைன்இன் கேட்கும். சைன்இன்னை நீங்கள் கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் சைன்இன் கிளிக் பண்ணணும். உங்கள் பாக்ஸில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யூசர் ஐடி டைப் செய்துவிட்டு நெக்ஸ்ட் என்ற பட்டனை அமைக்கினால் அது உங்களுடைய பாஸ்வேர்டுக்கு செல்லும். அந்த பாஸ்வேர்டை எடுத்து மீண்டும் டைப் பண்ணி சைன்இன் பண்ணினீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பில் எம்எஸ் ஆஃபீஸ் ஆக்டிவேஷன் ஆகிவிடும். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்குற லேப்டாப்பு. இந்த லேப்டாப்பில் கொடுக்குற இந்த எம்எஸ் ஆஃபீஸ் நீங்கள் வெளியே இதுலேயோ மைக்ரோசாஃப்ட் சைட்லேயும் நீங்கள் போய் செக் பண்ணாலும் ஹியூஜ் வேல்யூ இருக்கும். அது ஸ்டூடெண்ட்ஸ் வெர்ஷன் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்லேருந்து இந்த டெண்டர்லேயே ஆட் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் ஸ்கூலில் அவங்க யூசர் நேம் கொடுக்கல, லேப்டாப் மட்டும் தான் கொடுத்தாங்க, இல்லைன்னா எனக்கு லேப்டாப் கொடுத்தாங்க போது யூசர் நேம் கொடுக்கல அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் யார் இருக்காங்களோ உங்களுக்கு உங்கள் வாத்தியார்கிட்டையோ உங்கள் டீச்சர்கிட்டையோ கேட்டு வாங்கி இந்த எம்எஸ் ஆஃபீஸை ஆக்டிவேஷன் செய்து கொள்ளவும். நன்றி.